ஹாய் கைஸ், இன்னைக்கு ப்ளீச் சாப்டர் 7 பார்க்கலாம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடத்துல 3 பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பச்சை கலர் சட்டை போட்டுக்கிற பையன் என்ன சொல்கிறான்னா, சபிக்கப்பட்ட பறவையான்ட்டு கேட்குறான். அதுக்கு வெள்ளை சட்டை போட்டுருக்க பையனும், ஆமாம், இந்த பறவையோட ஓனர்ஸ் எல்லாருக்கும் மோசமான லக் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அதனால இந்த பறவையை வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு அந்த பச்சை சட்டை, என்னது இது இப்படி தான் உனக்கு கிடச்சதா அப்படின்னு கேட்குறான். வெள்ளை சட்டை போட்ட பையனும், ஆமாம், எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த பச்சை சட்டை கிட்ட, உனக்கு இந்த பறவை வேணுமான்னு கேட்குறான். அதுக்கு அந்த பச்சை சட்டை, என்னை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறான். வெள்ளை சட்டை, உனக்கு வேணுமா சேட், இது க்யூட்டாக இல்லையா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பச்சை சட்டை போட்டிருக்க பையன், சேடுக்கு க்யூட் திங்ஸ்னால் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். இவங்க பேசும்போதே அந்த பில்டிங்லேருந்து ஒரு இரும்பு வந்து விழுது. சேட் நடுவில் வந்து அவங்க 2 பேரையும் காப்பாற்றிடுறான். அந்த ரெட் சட்டை போட்டிருக்க பையன் பேர் தான் சேட். வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்க பையன், சேட் நம்மளை காப்பாற்றிட்டான்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பச்சை கலர் சட்டை பையன், நீ ஓகேவா சேடுன்னு கேட்குறான். சேடும் நான் ஓகேவாக இருக்கேன்ட்டு சொல்கிறேன். ஆனால் உனக்கு ரத்தம் வருதுன்னு அந்த வெள்ளை கலர் சட்டை சொல்கிறான். இப்படி இவங்க பேசும்போதே அந்த பறவை என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல், என்னோடய பேர் யுச்சி ஷிபாட்டா, உங்கள் பேர் என்னன்ட்டு கேட்குது. இவங்கெல்லாம் அதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்க பையன், இந்த பறவை மனுஷன் மாதிரியே பேசுதுன்னு சொல்கிறான். ரெட் கலர் சட்டை போட்டிருக்க பையன், என் பேர் சேடுன்னு சொல்லி அந்த பறவை கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகுறான். அங்கே கட் பண்ணால் அடுத்த ஷார்ட் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. இச்சிகோ அந்த ஆசிட் பட்டதுக்கு ஒரு தடயமும் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு ருக்கியா, நீ ஆச்சரியப்படுறியா, நான் என்னோட கிடோ கிளாஸில் பெஸ்ட்டு கிரேட்ஸ் எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊண்டு வந்து ரொம்ப ஈஸியாக ஆறிடும்னு சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ, கிரேட்ஸா, அங்கே எதனா ரீப்பர் ஸ்கூலுன்ட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ருக்கியாவும், ஆமாம், கிட்டத்தட்ட அது மாதிரி தான் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல், நான் இதை எப்படி குடிக்கிறதுன்ட்டு ருக்கியா கேட்குறா. அதுக்கு இச்சிகோ, அந்த ஸ்ட்ராவ் அதுக்குள்ளே குத்தி குடின்ட்டு சொல்கிறான். இவங்க 2 பேரும் பேசும்போதே மிசுஹைரோ வந்துடுறான். நீங்கள் 2 பேரும் மறுபடியும் ஒன்றா இருக்கீங்களா, நீங்கள் கண்டிப்பாக லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு இச்சிகோ, இது பார்க்க லவ் பண்ணுற மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு மிசுஹைரோ, எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொன்னதை தவிர்த்துருங்க, வேறு யாருன்னா உங்களை பார்த்தாங்கன்னா அப்படி தான் நினைப்பாங்கன்ட்டு மிசுஹைரோ சொல்கிறான். அதுக்கு இச்சிகோ, அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், நான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேர் பண்ணிக்கிட்டேன்னா என்னோடய ஹேர் கலரை நான் எப்போயோ டை அடித்து பிளாக் கலரில் மாற்றிக்கணும் அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். மிசுஹைரோ, ஹாய் ருக்கியான்ட்டு சொல்கிறான். அதுக்கு ருக்கியாவும், ஹலோ மிசுஹைரோன்ட்டு சொல்கிறா. அதுக்கு மிசுஹைரோ என்ன சொல்கிறான்னா, நீ என்னோட பேரை ஞாபகம் வச்சிருக்கியா, ஆனால் நான் உன்கிட்ட இன்ட்ரடியூஸே பண்ணலை, என் பேர் தான் மிசுஹைரோ, எனக்கு இப்போ வயசு 15, என்னோட ஹாபி என்ன தெரியுமான்ட்டு அப்படி கேட்கும்போது நடுவில் இச்சிகோ வந்து பொம்பளை சோக்குன்னு சொல்கிறான். அதுக்கு மிசுஹைரோ, இல்லை அப்படி இல்லைன்ட்டு சொல்கிறான். இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, இவன்கிட்ட கவனமாகவே இரு ருக்கியா அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு மிசுஹைரோ, நிறுத்து, நான் எப்பயுமே என்னோட வயசு அதிகமாக இருக்க பொண்ணுக்கிட்ட தான் ட்ரை பண்ணுவேன்ட்டு சொல்கிறான். என்னோட ஏஜில் இருக்க எந்த பொண்ணுக்கிட்டையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ட்டு மிசுஹைரோ சொல்கிறான். அதுக்கு இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இவன்கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருந்துட்டு சொல்கிறான். இப்படி இவங்க பேசின்னு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து, இங்கே என்ன நடக்குது, நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு இச்சிகோ, வா கேகோ அப்படின்ட்டு சொல்கிறான். கேகோ என்ன சொல்கிறான்னா, சேட் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு இச்சிகோ இல்லைன்ட்டு சொல்கிறான். மிசுஹைரோவும் நான் அவனை பார்க்கல அப்படின்ட்டு சொல்கிறான். இச்சிகோ, ரொம்ப விசித்திரமாக இருக்கே, அவன் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு கெய்கோ, இவன் தான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆன புது பொண்ணா அப்படின்ட்டு கேட்குறான். இவன் ஏன் இங்கே இருக்கா அப்படின்ட்டு கெய்கோ கேட்குறான். அதுக்கு மிசுஹைரோ, இச்சிகோ தான் இவளை இங்கே கொண்டு வந்தான் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு இச்சிகோ வாய மூடுன்ட்டு மிசுஹைரோ கிட்ட சொல்கிறான். கெய்கோ இச்சிகோவை கொண்டு வந்தான்ட்டு ஷாக் ஆகிட்டான். அது மட்டும் இல்லாமல் இச்சிகோ கிட்ட நீ நல்ல காரியம் பண்ணியிருக்குன்ட்டு சொல்கிறான். இச்சிகோ, பரவாயில்ல, ஆனால் நீ ரொம்ப எமோஷனல் ஆகாது அப்படின்ட்டு சொல்கிறான். ருக்கியா ஹெலோன்ட்டு சொல்கிறா. அதுக்கு அவன், என் பேர் கெய்கோ, இந்த கார்டன் ஆஃப் மேன்லினஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பார்ட்டி மாதிரி இருக்குன்ட்டு கெய்கோ சொல்கிறான். ஆனால் ருக்கியா இவனை கண்டுக்கவே இல்லை. அவள் வந்து அந்த ஜூஸை எப்படி குடிக்கிறதுன்ட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்படி கெய்கோ பேசும்போதே ஸ்லிப் ஆகி ஒருத்தன் மேலே இடிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஹே குரோசாக்கி அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு கெய்கோ, ஒய்ஷாமா, நீ இப்போ சஸ்பென்ஷனில் தானே இருக்க அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு ஒய்ஷாமா என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ உன்கிட்ட பேசலை, குரோசாக்கி, நீ எப்போ உன்னோட ஹேரை டை அடிக்க போகிற அப்படின்ட்டு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் நீ பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்குன்ட்டு சொல்கிறான். அதுக்கு இச்சிகோ, நான் முதல்லையே சொன்ன மாதிரி தான், இது என்னோட நேச்சுரல் கலர், நான் உன்ன மாதிரி ஒன்றும் இல்லை, இப்போ நான் உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அதுக்கு ஒஷிமா, நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்ட்டு கேட்குறான். நடுவில் கேகோ வந்து, காய்ஸ் ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு ஒஷிமா, தள்ளிப்போ கேகோ, நான் அவனை இப்போ கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு கேகோ, அவனை வாழ விடு ஒஷிமா, எல்லாருக்கும் தெரியும் நீ பலசாலின்ட்டு, நான் யாராலையும் அடிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு இச்சிகோ, என்ன தவிர நான் உன்னை இப்போ இங்கேயே சாவடிக்க போகிறேன்ட்டு இச்சிகோ சொல்கிறான். கேகோ வந்து, வாய மூடு இச்சிகோ, நான் உன்னோட உயிரை காப்பாற்ற பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு ஒஷிமா, நான் இப்பயே இந்த கதையை முடிக்கிறேன், இன்றைக்கி தான் உன்னோட சாவு குரோசாக்கி அப்படின்ட்டு சொல்கிறான். அப்படி சொல்லி அந்த நக்கல்ஸை வெளியே எடுக்கிறான். இன்றைக்கி பார்த்தலாம் யார் ரொம்ப ஸ்ட்ராங்கர் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு கேகோ, வெயிட் பண்ணு ஒஷிமா அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு இச்சிகோ, ஸ்ட்ராங்கரியா அவன் இப்படி சொன்னான் அப்படின்ட்டு கேட்குறான். மிசுஹைரோவும், கண்டிப்பாக இவன் இப்போ சொன்னதை யாரா கலைக்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு ஒஷிமா என்ன சொல்கிறான்னா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போ அவங்களால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்கிறான். அப்படி பேசும்போதே சேட் வந்து ஒஷிமாவை பறக்க விட்டுறான். சேட் என்ன சொன்னான்னா, நான் அவனை ஏற்கனவே வார்ன் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறான். கெய்கோ, நீ இதை ஈஸியாக எடுத்துக்கோ சேட், அவனை நேற்றுக்கு நீ கில் பண்ணிருப்ப, இருந்தாலும் தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறான்.
இச்சிகோ உங்களோட கைக்கு என்ன ஆச்சு சேட் அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு சேட் என்ன சொல்கிறான்னா, நேற்று என் மேலே ஐபீம் விழுந்துடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு அங்கே இருக்கவங்களாம் என்னது ஐபீமா அப்படின்னு ஷாக்காகி கேட்குறாங்க. அதுக்கு சேட் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி கிராசரி ஷாப்பிங்கில் என்னோடய கையை வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு நடுவில் ஓடிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு இச்சிகோ நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சேட் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு சேட் என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டினவனுக்கு தான் பயங்கரமான அடி, அதனால் நான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கேரி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு கேக்கோ இதனால தான் ஸ்கூலுக்கு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கேட்குறான். இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, நீ கண்டிப்பாக இரும்பால் தான் உருவாக்கியிருப்ப, இல்லை உருவாக்கப்பட்டிருப்ப அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அதுக்கப்புறமா நேற்று கொடுத்த அந்த பறவையை கொண்டு வரான் சேடு. அது கேக்கோ நீங்கள் ஒரு பறவையும் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பறவை என்ன சொல்லுதுன்னா, என் பேர் யுச்சி ஷிபாட்டா, உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு அந்த பறவை கேட்குது. இதை பார்த்து இச்சிகோ ஷாக் ஆகிடுறான். கேகோ என்ன சொல்கிறான்னா, இந்த பறவை நல்லா பேசுது, என் பேர் கேகோ அப்படின்ட்டு சொல்கிறான். இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, சேட் இந்த பறவை உங்ககிட்ட எங்கேருந்து கச்சிது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சேட் வந்து நேற்று எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என்கிட்ட கொடுத்தான் அப்படின்ட்டு சொல்கிறான். கேகோ நேற்று நடந்த மொத்த கதையும் சொல்லு, இது வந்து ஒரு கெட்ட பழக்கம், எல்லாத்தையும் சொல்லு அப்படின்ட்டு கேகோ சொல்கிறான். அதுக்கு சேடும் நேற்று நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறான். கேகோ இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு சொல்கிறான். ருக்கியா என்ன சொல்கிறான்னா, இச்சிகோ நீ கவலைப்படாத, அந்த பறவைக்குள்ளே என்னமோ இருக்குது, ஆனால் அது ஹார்ம்லெஸ், எனக்கு தெரிஞ்சது ஒரு தனிமையான சோலுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம இப்படியே விட்டோம்னா அது ஒரு ஹோலோவாக உருமாறிடும், அதனால இன்றைக்கி நைட்டு நம்ம கான்சோ ஸ்பெல்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ சூப்பர், இன்னொரு நைட்டும் நம்ம தூங்க போகிறதில்ல அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு ருக்கியா புலம்புறதை நிறுத்து அப்படின்ட்டு சொல்கிறா. இச்சிகோவும் ஓகேன்னு சொல்கிறான். ருக்கியா மனசில் என்ன நினைக்கிறான்னா, இவன் மற்றவங்களுக்கு சேஃப்டிக்காக நிறைய ஒரி பண்ணுறான், எனக்கு தெரியல அவன் ஒரு சோல் ட்ரிப்பர்னா என்னன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அங்கே கட் பண்ணால் இச்சிகோவோட கிளினிக்கை தான் காமிக்கிறாங்க. யுசு வந்து தள்ளு இச்சிகோ அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்குறான். இப்போ பேசும்போதே நடுவில் கரீன் வந்து வழியை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட்டை கொண்டு போகிறா கரீன். இச்சிகோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உசு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறா. உள்ள இச்சிகோவோட அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் மொத்தம் 4 காருன்னு சொன்னேன், என்னால் இங்கே எல்லாரையும் எடுத்துக்க முடியாது, இவங்கள வேறு எங்கன்னா கூட்டின்னு போகணும், எல்லாரையும் இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்ட்டு இச்சிகோ அப்பா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாஸ் கிட்ட சொல்லுங்கள், இது குரோசாக்கியோட ரிக்வஸ்ட், சீக்கிரமாக ஃப்ரீ பெட்டை கண்டுபிடிக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு இச்சிகோ அப்பா சொல்கிறாரு. இச்சிகோ வந்து அப்பா கிட்ட நான் எதனா பண்ணிட்டாப்பா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு இச்சிகோட அப்பா இல்லை நீ இந்த பிரச்சனையிலேருந்து தள்ளியேறு அப்படின்ட்டு சொல்கிறாரு. இச்சிகோட அப்பா இங்கே ஒரு பெரிய மனுஷன் இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உசுவும் அவனை தூக்க பார்க்குறா. இச்சிகோட அப்பா இச்சிகோ இங்கே வா எங்களுக்கு ஒரு கை கொடு அப்படின்ட்டு சொல்கிறான். இச்சிகோவும் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல சேட் இருக்கான். சேடும் இச்சிகோ அப்படின்ட்டு சொல்கிறான். அந்த இடத்துல அவனோட பறவையும் இருக்குது. அந்த பறவையை கரீன் பார்க்குறா. ஸோ இப்போ சேட் அவனோட ஊண்டை காமிக்கிறான். அதுக்கு இச்சிகோ அப்பா என்ன ஒரு மோசமான காயம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இச்சிகோ இந்த உணர்வு அப்படின்ட்டு சொல்கிறான். இச்சிகோட அப்பா இது மோசம், இதில் இன்னும் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் இதை ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இச்சிகோ அப்பா சொல்கிறாரு. அதுக்கு சேட் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு இச்சிகோ அப்பா நீ என்ன பைத்தியமா, இங்கே யார் நல்லா இருக்கான்ட்டு நான் தான் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்படி பேசிக்கும் போதே சேட் கீழே விழுந்துறான். இச்சிகோ அப்பா நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், யூசோ கரீன் சீக்கிரமாக ஒரு பெட்டை ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ சேடை பெட்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அங்கே கட் பண்ணால் இச்சிகோ ரூமை தான் காமிக்கிறாங்க. அங்கே இச்சிகோ நீ ஃபீல் பண்ணி அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு ருக்கியா ஆமாம் நான் அதை ஃபீல் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த பறவைக்கிட்ட எந்த ஒரு ஈவல் ஸ்பிரிட்டையும் சென்ஸ் பண்ணலை, ஆனால் அந்த காயம் கண்டிப்பாக இது ஒரு ஹோலோ தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. ஸோ இந்த இடத்துல சாப்டர் 7 முடிக்கிறாங்க. பாய் கைஸ், பீஸ்.